பதுக்கம்மா திருவிழா ஆந்திரா தெலுங்கானா மாவட்டங்களில், அதுவும் குறிப்பாக வாரங்கல் பத்ரகாளி அம்மன் கோவிலில் கொண்டாடப்படும் மலர் திருவிழா. மகாலய அமாவாசையில் ஆரம்பித்து துர்காஷ்டமி வரை நீர் ஆதாரத்தை பாதுகாக்க பெண்கள் செய்யும் விழா. முதல் 5 நாட்கள் பசுஞ்சாணத்தால் 5 கூம்பு வடிவ கட்டிகளை செஞ்சு வீட்டு முத்தத்தில் வைப்பாங்க. அடுத்த நாட்களில் மருத்துவ குணம் கொண்ட மலர்களால் கோபுர வடிவில் அடுக்கு வட்டம் அமைத்து வழிபாடு. ஆண்கள் மருத்துவ குணம் கொண்ட காட்டுப்பகுதியில் மலரும் குணுகு, செலோஷியா, பந்தி, சாமந்தி, நந்திவர்தனம், காசியா, மெரிகோல்டு ஆகியவற்றை பறித்து தாமரை இலைகளோடு சேர்த்து தாய்க்கும் சகோதரிகளுக்கும் பரிசாக கொடுப்பாங்க. பெண்கள் பூக்களால் அழகான பதுக்கம்மாவை வடிவமைச்சு ஒரு தீபம் தாலியுடன் நீரில் மிதக்க விட்டு மஞ்சள் அல்லது சந்தனத்தில் மகாகௌரி சிலை பண்ணி நீர்நிலையில் கரைப்பாங்க. நீர்நிலைகளின் பாதுகாப்புக்கு இந்த பிரார்த்தனை. மருத்துவ மலர்களை மிதக்க விடுவதால் நீருக்கு மருத்துவ சக்தி கிட்டும். இந்த நீரை குடித்தா நோய்கள் அண்டாது என்பதுதான் காரணம். குணுகு மஞ்சக்காமாலை, டைஃபாய்டை தடுக்கும். தாமரை கலந்த நீர் ஹார்ட்டுக்கு நல்லது, சுகரும் கண்ட்ரோல். பாந்தி தோல் வியாதியை தடுக்கும். தெய்வாம்சத்துடன் சேர்ந்தால் மருத்துவ சக்தி பல மடங்கு. வறுத்த எள்ளு பொடி, மசாலா பொருட்கள் அரிசியுடன் கலந்து படைக்கப்படும் நுவுல சாதம் ரொம்பவே ஃபேமஸ். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு பிரசாதம். கௌரி தேவிக்கு நன்றி சொல்லும் விழா இது. தாய் தெய்வம் மீண்டும் உயிர் பெறுதல் என்பது பதுக்கம்மாவின் அர்த்தம். அறுவடையில் நிறைய பயிர்கள் கிடைத்ததற்கும் நடப்பு ஆண்டில் ஏற்பட்ட செழிப்புக்கும் ஏராளமான பயிர்களை அடுத்த வருடம் அறுவடை செய்ய வருமாறு பார்வதி தேவியை பதுக்கம்மாவா வணங்குவது. சோழ மன்னன் தர்மகந்தாவும் மனைவி சத்தியவதி இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் இறந்து போக லக்ஷ்மி தேவியை பிரார்த்தித்து அவருடைய அருளால பிறந்த மகளை முனிவர்கள் பதுக்கம்மா என ஆசீர்வதிச்சாங்க. என்னென்னைக்கும் வாழ்க, என்றென்றும் வாழ்க என்றுதான் இதன் பொருள். அழியாவரம் பெற்றாள் மகள். ಎಂಗಿಳಿಪುಲ ಬದುಕಮ್ಮ, ಅಟುಕುಲ ಬದುಕಮ್ಮ, ಮುಂಡಪಾಪು ಬದುಕಮ್ಮ, ನಾನಾಭಿಯಾಂ ಬದುಕಮ್ಮ, ಅಟ್ಲ ಬದುಕಮ್ಮ, ಅಲಗುಲ ಬದುಕಮ್ಮ, வேப்பக்காயல பதுக்கம்மா, வெண்ண முத்தல பதுக்கம்மா, சதுல பதுக்கம்மா என்பது 9 நாட்களின் பெயர். இந்த விழா பெண்கள் ஒற்றுமையோட உறவுகளுடன் சேர்ந்து பூ வடிவமைக்கும் படைப்பு திறனை வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பம். பூமிக்கும் நீருக்கும் மனிதனுக்கும் ஆன உறவை முன்னிலைப்படுத்தும் விழா. தமிழகத்திலும் நீர்நிலைகளை காப்பாற்ற இத்தகைய மருத்துவ விழாவை கொண்டாட நாமும் ஆயத்தமாவோம் என்று சொல்லாமல் எண்ணாமல் அதை செயல்படுத்துவோம்.